வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம். தேங்க்யூ. டைம் எடுத்து இவ்வளோ நேரம் எங்கள் டீமோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நார்மலாக இப்போது ஆஃப் லேட்டாக எல்லா லான்ச்லையும் என்னை கடைசி பேச வைக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இல்லை நான் சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொல்லி ஓடிடுவேன். இந்த வாட்டி உங்கள் பெர்மிஷனோட கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சுதர்ஷன், நீங்கள் வந்து 2 வார்த்தைகள் பேசணும். அவர் எல்லா ஆக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு, படத்தில் நடித்தவங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் வாங்க. இன்ஃபேக்ட் சுதர்ஷன் ஒன்ஸ் மோரில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இப்போது இன்னொரு படத்தில் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவரும் தனியாக நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் உங்கள் ஒன்ஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நான் ஆரம்பிக்கிறேன். சார் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ரொம்ப சின்ன போர்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டே ஒர்க் தான். எனக்கு ஸ்ரீகாந்த் ப்ரோ கூப்பிட்டாங்க, யுவராஜன் நான் சொல்லி. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது அர்ஜுன் ப்ரோவோடும் ஆதித்யா அவங்களோடய இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீகாந்த் ப்ரோ அண்ட் யுவராஜனா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சஜி சார் சொன்னது தான் மறுபடியும் நமக்கு இருக்கு வருது. தேங்க்யூ ஸோ மச். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு எனக்கு இருந்தது. ஸோ தேங்க்யூ. ஃபைனலி ஒன்ஸ் மோர். ஸோ ரொம்ப நாள் முன்னாடி ஸ்ரீகாந்த் ஒரு லைனோட வந்தார். எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் ஒரு டிரெக்டர், சூர்யா நாராயணன் சொல்லி. இந்த மாதிரி ஒரு டிரெக்டர் ஒருத்தர் இருக்கார். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருந்தேன். பட் வந்து மீட் பண்ணிட்டு ஒரு லைன் மட்டும் நரேட் பண்ணார். சார் ஓகே, சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கு லைன். ஸோ சார் நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு நான் வரேன். முடிச்சுட்டு அப்போ தான் போர் ஷூட்டுக்கு போகும்போது அவரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறீங்க? இல்லை பிஜோய் அசிஸ்ட் பண்ணுறேன், நான் தான் தமிழ் டயலாக்ஸ் இந்த படத்துக்கு. சார் சூப்பர், வாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டெய்லி ஸ்ரீகாந்த் தான் வந்து சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் ஸ்ரீகாந்த் வந்து இப்போது ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக சொல்லிட்டு போனார். நீங்கள் தான் நான் நரேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் அவரோடய நான் படம் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் அவர் சொல்லலை. அவர் என்கிட்ட கதை நரேட் பண்ணார். பட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் போய் பிட்ச் பண்ணார் இந்த கதை. அண்ட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஹீரோ வேறு யாராச்சும் காஸ்ட் பண்ணிக்கலாமே. அந்த எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட தி ஒன்லி திங் அவர் சொன்னது, இல்லை அர்ஜுன் தாஸோட நான் பண்ணுறேன், அர்ஜுன் தாஸோட பண்ணுறேன். அது அவர் சொல்லவே இல்லை. ஃபைனலி ரொம்ப நாள் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். நான் என் பாட்டுக்கு படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவர் ஃபைனலி ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு ரஞ்சித் ஜெயக்கொடி சாருக்கு $1 மில்லியன் கதை போய் நரேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபோன் பண்ணார். சார் ஓகே. அண்ட் ஃபைனலி யுவராஜ் பிரதரை போய் மீட் பண்ணிட்டு கதையை நரேட் பண்ணிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ஐ வாஸ் லைக் வாவ், ஸ்ரீகாந்த் யூனோ குட் நைட், லவரோட ப்ரொடியூசர். அண்ட் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, யுவராஜ் ரொம்ப பர்டிகுலர் இருப்பார் ஸ்கிரிப்டை பற்றி. ஸோ ஐ செட் வெரி குட். தென் ஃபைனலி யுவராஜை மீட் பண்ணேன். பட் யுவராஜ், நான் உங்களை பற்றி நான் கடைசியில் வரேன், டீம் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வரேன். இன்னொரு விஷயம், எல்லாமே இதில் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு சார் கூப்பிட ஆரம்பித்தாங்க. சத்தியமாக செட்டில் இப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தான் ஷூட் பண்ணோம். திடீர்னு இங்கே மேலில் வந்து எல்லாருமே சார்னு போட்டிங்க. பட் இல்லை, ஸ்டில் தி சேம் ஒன்லி. ஐ நோ நிறையா டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும். பட் ஆனாலும் கெட்டிங் பேக், தேங்க்யூ. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்னொருத்தரை காஸ்ட் பண்ணிக்கலாம். பட் யூ ஸ்டுட் பை மீ அட் தட் பாயிண்ட் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு இந்த ரிலீஸ் டேட் பார்க்கும்போது த ஹாப்பியஸ்ட் நான் யாருக்கு இருக்கேன்னா அது ஸ்ரீகாந்த்காக தான். ஏன்னா எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி வேறு படங்கள் அவங்களோட வேலைகளில் பிஸி ஆகிட்டோம். அவர் சொன்ன மாதிரி சோனா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். பட் இப்போ சோனாவும் 2 படம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீகாந்த் மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஐ நோ இந்த படம் அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான படம். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ரகு. ஐ ஹோப் நீங்கள் என்விஷன் பண்ண ரகு நீங்கள் ஃபைனலி எடிட்டில் பார்த்து நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக், ஃபைனலி அவர் செட்டில் ஒரு நாள் கூட என்கிட்ட ஃபீட்பேக் சொன்னதில்லை. ஃபைனலி ட்ரெய்லர் லான்ச் அன்றைக்கி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு ஃபைனலி. ஏன்னா எப்போவுமே அவர் சொன்ன மாதிரி எங்களை அஞ்சலி, இந்திரா அண்ட் ரகுவை தான் அட்ரெஸ் பண்ணுவார் செட்டில். எப்போவுமே ஷூட் பண்ணும்போது சூப்பர்ப் இந்திரா, சூப்பர்ப் அஞ்சலி, இந்த சூப்பர்ப் ரகுன்னு நான் கேட்டதே கிடையாது. ஃபைனலி இன்றைக்கி தான் அந்த ஃபீட்பேக்கே கொடுக்குறாரு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஹோப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் யூ வின் அண்ட் வின் பிக் ஆன் 20th August. ஃபாக்ஸி அரவிந்த் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவரோட இன்னொரு படம் பண்ணிட்டேன். பட் சூப்பர்பான விஷுவல்ஸ், தேங்க்யூ ஃபாக்ஸி. நேஷ்,
அகெயின் சூப்பர் ட்ரெய்லர். நானும் ஆன் த வே ஷூட் முடிச்சு வரும்போது தான் ட்ரெய்லர் பார்த்தேன். சூப்பர், வெரி வெரி நைஸ், ஆல் த எடிட்ஸ் ஸோ ஃபார். ஆனால் படமும் சூப்பராக எடிட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஸ்ரீகாந்தை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி இல்லை. ஸோ ஐம் ஷுர் அதுவும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அப்சர் மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ அப்சர் சொன்னார் ஆடினேன்னு சொல்லி. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிஸ் ஒருத்தி பாட்டு வரும்போது நிறைய பேர் கலாய்ச்சாங்க, எதுக்கடா உனக்கு இந்த வேலை, ஏன்டா ஆடுறேன்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் இது கிளியர் பண்ணிடுறேன் இன்னைக்கு. இங்கே அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், காலேஜில் யூனோ ஒரு சுச்சுவேஷனெல்லாம் அவன் ஆடுறான் பாடுறான். ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது டு ஷோ டான்ஸ் ஆட வராதுன்னு காட்டுறது இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்சர் தேங்க்யூ ஃபார் தட், அந்த மாதிரி ஆட வச்சதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி ஆடி இருக்கேன்னு. அது கொஞ்சம் ஸ்ரீகாந்த் வேர்டில் க்யூட்டாக யூனோ ஸ்டெப்பு தெரியாமல் அப்படி ஆடுற ஒரு பையனாக ஆடணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஹோப்பிங் அந்த ட்ரோல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும், அது பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். So thank you, Master, to all the friends here. Hisham. So ஸ்ரீகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நரேட் பண்ணி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் 16-17 பாட்டு. ஐ வாஸ் லைக், எப்பவுமே ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி பண்ணணும்னு இருந்தது எனக்கு. பட் ஐ செட், யார் கம்போஸ் பண்ண போகிறா? இல்லை எனக்கு ஒன்று பண்ணணும். அண்ட் அவரோட ரெஃபரன்ஸ் மியூசிக் எல்லாம் மோஸ்ட்லி மணி சரோட படங்கள் தான் இருக்கும். ஸோ நான் நினச்சிருந்தேன் சரி யார் பண்ணலாம். ஸோ நான் ஹிஷாம்கிட்ட ஹிருதயம்க்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் நம்பர் கேட்டு நான் பேசி, பிரதர் சூப்பர் ஒர்க் அண்ட் ஹோப்ஃபுல்லி என்னைக்காவது ஒரு நாள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் ஆஸ் யூஷுவல் ஷோர் பிரதர், தேங்க்யூ பிரதர், வி வில் ஒர்க் பிரதர் நான் சொல்லியிருந்தேன். ஐ சார் ஓகே வா. தென் ஃபைனலி ஸ்ரீகாந்த் நரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சொன்னேன், இந்த மாதிரி ஹிஷாம் கேட்டு பார்க்கலாமா. ஸோ ஹி செட் சூப்பர். ஸோ ஐ ஜஸ்ட் கால் அப் ஹிஷாம் அண்ட் ஐ சார், ஹிஷாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் ஸ்ரீகாந்த் சொல்லி ஒரு டைரக்டர் இருக்காரு, மீட் பண்ணி பாருங்கள், ஒரு 17 பாட்டு இருக்குது, யூனோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆல்பமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், மீட் பண்ணி பாருங்கள். ஷோர் பிரதர், மீட் பண்ணுறேன் பிரதர் சொல்லி ஸ்ரீகாந்த் ஃபைனலி ஐ திங்க் அவங்க மீட் பண்ணாங்க. ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தேன், நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு வைப் செட் ஆகுதுன்னா வை நாட். ஸோ ஐ திங்க் பேசினார் ஹிஷாம்கிட்ட. ஐ திங்க் ஃபைனலி கொச்சினில் மீட் பண்ணாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஸ்ரீகாந்த் இந்த கால் வந்துச்சு, ஹிஷாம் இஸ் ஆன் போர்ட். ஐ செட் ஃபேன்டாஸ்டிக். ஓகே, ஸோ ஹிஷாமும் வந்துட்டார். பட் தேங்க்யூ ஹிஷாம் ஃபார் திஸ். ஐ திங்க் மியூசிக் டைரக்டர் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. அண்ட் நாட் ஓன்லி யூ பட் ஐஷா ஆல்சோ. ஸோ இவங்களோட ஒய்ஃப் என்னோட பிக்கஸ்ட் கிரிட்டிக். அவங்களும் எனக்கு ஆனஸ்ட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ, யூ பிகம் ஃபேமிலி நவ். அடுத்த படமும் பண்ணுறோம். யுவராஜ் பிரதர் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்தில் அதுக்கப்புறமும் டேட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணலாம். ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க ஆஃப்டர் திஸ். யூ ஆர் த சோல் ஆஃப் ஒன்ஸ் மோர். ஸோ த சோல் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஹிஷாம். ஐம் ஹாப்பி தட் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கீங்க. அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஹிஷாம். சோனா ஃபர்ஸ்ட். ஸோ சோனா வந்து ஸ்ரீகாந்த் இந்த கதை நரேட் பண்ணும்போது என்கிட்ட அப்போவே சொன்னார், அஞ்சலி இருக்காங்க, இந்திரா இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 2 பேரும் ஃபிக்ஸ் இல்லை. பட் எப்பவுமே கேட்பேன் ஸ்ரீகாந்த், இந்திரா யார், இப்படி இருக்கணும், மிஸ்டீரியஸாக இருக்கணும், அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும். சரிடா ஸ்ரீகாந்த், யார் மைண்டில் வச்சு இல்லை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஐ வாஸ் லைக், டே ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் பேர் சொல்கிறா, யார்? இல்லை எனக்கு அவர் மிஸ்டீரியஸாக இருக்கணும், ஸ்மைல் பண்ணா இப்படி. நான் ஐ கேவ் அப். சரி ஓகே ஸ்ரீகாந்த், நீ ஃபைனலி இந்திரா காசு பண்ணதுக்கப்புறம் நீ சொல்லு. இந்திரா விட்டான், அஞ்சலியா காசு பண்ணிட்டோம், அதித்தி சங்கர் ஓகே சொல்லிட்டாங்க. கேட்ட உடனே ஐ செட் வெரி குட். ஃபைனலி ஐ திங்க் ரஞ்சித் சார் அகெயின் மறுபடியும் ஸ்ரீகாந்த் $1 million இன்ட்ரடியூஸ் பண்ணது ரஞ்சித் ஜெயக்குடி சார். சோனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீகாந்த்க்கு ரஞ்சித் ஜெயக்குடி சார். ஸோ ஃபைனலி சோனாவை மீட் பண்ணோம் ஆஃபீஸில். ஃபைனலி ஐ திங்க் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க அண்ட் மீட் பண்ணோம். அண்ட் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் சோனா, இப்போ நீங்கள் 2 படம் பண்ணுறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அண்ட் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுங்க. ஐ ஹோப் எவ்ரி ஒன் லவ்ஸ் இந்திரா. அதித்தி, ஐ ரிமெம்பர் ஸ்ரீகாந்த் வந்து நரேஷன், ஐ திங்க் சங்கர் சார் வீட்டுக்கு போய் நரேஷன் முடிச்சார். தென் ஃபோன் பண்ணேன். ஹி வாஸ் லைக், ஐ திங்க் ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரியாக்ஷன் பார்த்து. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் எவ்வளோ, 1 நாள் எடுத்தாங்களா 2 நாள் எடுத்தாங்களா?
2 days ஒரு 2 நாள். ஸோ ஸ்ரீகாந்த் மறுபடியும் ப்ரெஷரில் எப்படியே இருந்து ஐயோ அது இன்னும் சொல்ல இதுமாதிரி சொல்ல தெரில என்ன நடக்க போகுது, அஞ்சலி ஐ நீட் டு நோ. தென் ஃபைனலி ஐ திங்க் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே அவங்க சொன்ன மாதிரி 2 வாட்டி மீட் பண்ணேன். ஃபைனலி செட்டில் மீட் பண்ணேன். ரொம்ப அழகா சார் ஹவ் யூ சார்லாம் சொன்னாங்க. சரி ஓகே. செகண்ட் டே ஷூட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மைலிங் ஷாட், சத்தமாக சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே அன்றைக்கி ஐ திங்க் ஐஸ் பிரேக் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஈவினிங்லேருந்து தாஸு வாடி அப்படி தான் பேசுவாங்கண்ணே. டீனா தாஸோட டி இல்லை, இந்த வாடி போடி அந்த டி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அதித்தி. சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் அஞ்சலி அந்த எனர்ஜி ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். யூ பிகம் அ ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நான் கண்டிப்பாக சொல்லணும் அபவுட் யூ அண்ட் அபவுட் சோனா அண்ட் அதித்தி. ஐ திங்க் ஸ்ரீகாந்த் சொன்னார் ரகு அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது, அவர் பயங்கரமாக கேரி பண்ணார். பட் இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன், ஆனால் இங்கே நான் இது பதிவு பண்ணுறேன். இஃப் நாட் ஃபார் போத் ஆஃப் யூ ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் பீன் ஏபிள் டு பி ரகு. For the wonderful women that both of you are inside out. I think normally ஃபீமேல் ஆக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன். நான் இது இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. ஏன்னா எனக்கு என்றைக்குமே ஒரு டவுட் இருந்தது இல்லை. சரி ஓகே ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணலாமா வேணாமான்னு எல்லாரும் சொல்லி ரொமான்ஸ்ன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஓகே சரி வருமா இல்லையான்னு சொல்லி. பட் ஐ திங்க் 2 பேரும் அவங்க கொடுத்த சப்போர்ட் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி ரோல் 2 பேருக்கும். ஏன்னா ஸ்ரீகாந்தோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படி இருக்கணும், இந்திராவோட நீங்கள் இப்படி இருக்கணும், அஞ்சலியோட நீங்கள் இப்படி இருக்கணும். ஸோ இவங்க 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக ரகுவோட கேரக்டர் நல்லா புல் ஆஃப் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்யூ போத் ஆஃப் யூ. தேங்க்யூ போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யுவராஜ் பிரதர், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் ரொம்ப சாதாரணமாக இல்லை, 3 கால் ஷீட் பண்ணிட்டார் இதெல்லாம் சொன்னார். அது ஏன் பண்ணேன்னா ஏன்னா அவரும் அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கார் அபவுட் தி ஃபில்ம். அண்ட் அவர் சொன்னார் நம்ம பேட்டா கொடுக்கல இதெல்லாம் அவன் ரொம்ப நல்லா தான் சார் பார்த்துட்டாரு சார் மொத்த டீமையும். அவர் ரொம்ப அழகாக பார்த்தாரு. ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கார், அவ்வளோ லவ் அவருக்கு இருக்குது சினிமா மேலே. ஸோ பிரதர் தேங்க்யூ. திஸ் ஜேர்னி உங்களுக்கும் ரொம்ப லாங்னு தெரியும், இந்த படத்துக்கு நீங்கள் படங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும். பட் ஒன்ஸ் மோரோட அந்த ட்ரீம் எனக்கு தெரியும். ரொம்ப அந்த ஹாப்பினஸ் தெரிஞ்சு உங்கள் ஃபேஸில் இன்றைக்கி பார்க்கும்போது. ஸோ ரியலி ஹோப்பிங் இது $1 million சக்ஸஸ் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகும். அண்ட் August 28th $1 million ப்ரொடக்ஷனில் இன்னொரு $1 million ஸ்டுடியோஸில் இன்னொரு பிளாக் பஸ்டர் இந்த படமாக அமையணும்னு நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் யுவராஜ் பிரதர். அண்ட் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நீங்கள் சார்கிட்ட 10 படங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ பட் தேங்க்யூ. அது வெரி ஸ்வீட் ஆஃப் யூ யுவராஜ் பிரதர். அண்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் உங்கள் பேஷன்ஸ்க்கு ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுங்க. ஒன்ஸ் மோர் படம் பற்றி நான் சொல்லணும்னா, இப்போது உள்ளே வரும்போது அவங்க இங்கே இருக்காங்களா இல்லைன்னு தெரில, அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இங்கே ஃபைனலி ட்ரையல் பார்த்துக்கப்புறம் மேம் இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக். ஏன்னா ஷூட்லேருந்து நேராக வரேன், நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தோன்னே ப்ளே ஆன உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னது ஸோ குட் டு see you like thisன்னு சொன்னது. ஸோ தேங்க்யூ மேம். அண்ட் வெளியே அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸோ அவங்க படம் பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எனக்கு ஒரு அதான் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி இருக்குது ஆஸ் அ லேடி உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க சொன்னாங்க அவங்க அழுதுட்டாங்க அந்த ஸ்க்ரீனிங்லன்னு. ஸோ ஐ செட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ மோசமாக இருந்தால் இல்லை நல்லா இருந்தது அதனால தான் அழுதேன். ஸோ தேங்க்யூ. அந்த ஃபீட்பேக் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். நீங்கள் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கேட்குறேன் ஒன்ஸ் மோர் பற்றி. இன்னி தான் இன்ஃபேக்ட் டிரெக்டர்லேருந்தே என்னோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட்பேக் கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க எனக்கு. ஸோ ஒன்ஸ் மோர் நிறைய பேர் கேட்டாங்க சரி ஓகே வாய் ஒன்ஸ் மோர். நிறைய இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது எல்லாருமே எப்பவுமே ஒன்ஸ் மோர் இப்போ வருது. அதுக்கு பெரிய காரணம் ஐ திங்க் இஸ் ஃபாக்ஸ் யுவர் விஷுவல்ஸ், ஸ்ரீகாந்த் டிரெக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹிஷாம் யுவர் மியூசிக். பட் ஏன் ஒன்ஸ் மோர்னா ஸ்ரீகாந்த் இந்த கதை நரேட் பண்ணும்போது ஒரு ரொம்ப க்ளீன் அழகான ரியலிஸ்டிக்
எமோஷன் இருக்கிற ஒரு ட்ராமா, இதில் ஒரு ஹீலிங் இருக்குது, ஹோப் இருக்குது, அந்த மாதிரி ஒரு படம். இல்லை இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்போ சார் இந்த தம்மு சரக்கு இல்லாமல் எல்லாம் நடிப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படி ஒரு நோட் போட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு தியேட்டர் கிரவுண்டுக்கு போகும்போது ஒரு வயசானவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த ரத்தம், வெட்டு, குத்து, கத்தி இல்லாமல் ஒரு படம் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் தட் அம்மா அண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் அதர் பீப்புள். என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க ஒரு லவ் படம் பண்ணலாமேன்னு. ஸோ ஒரு ரொம்ப க்ளீன் ஃபிலிம், எந்த ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜ் இல்லாமல் உமனை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, எந்த ஒரு டாக்ஸிசிட்டி இல்லாமல் ஸ்ரீகாந்தோட விஷனில் ஒரு படம். இதில் ஹார்ட் பிரேக் இருக்குது, ஹோப் இருக்குது, அண்ட் a lot and lot of love that is there. இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் சுதர்ஷன் கேட்டார், நார்மலி ஹீரோயின் ஓட ரோல்ஸ் எப்படி இருக்குது, வித் டைம் இட்ஸ் சேஞ்சிங், பட் இதில் ஐ கேன் டெல் யூ போத் த ஹீரோயின்ஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஆஃப்டர் ஹிஷாம். அண்ட் அதித்தியும் சரி, சோனாவும் சரி, அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகான ரோல் இருக்குது. இல்லை தம் இல்லை, சரக்கு இல்லை, எந்த ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, விமனை இல்ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஒரு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல், அழகான, க்யூட், ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ஸ்ரீகாந்தோட what is the line you use? This is your love letter to Mani sir. So அதுதான் once more ஸ்ரீகாந்தோட love letter to Mani sir. So all the very best Srikanth. And August 28th theater release ஆகுது. நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள். a new version of me hopefully. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் சுதர்ஷன் கேட்குற மாதிரி, நீங்கள் ஐ லவ் யூ இந்த வாய்ஸில் எப்படி சொல்வீங்க, இது எப்படி பண்ணுவீங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்டியா, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த இருக்கிற எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொமான்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ வெரி மச். ஐ நோ ரொம்ப லேட்டாக இருக்குது, பட் இந்த ஒரு மேடை இந்த வாட்டி டக்குன்னு முடிச்சிடன்னு சொல்லி ஓட வேணான்னு பார்த்தேன். தேங்க்யூ இங்கே வந்ததுக்காக. வெங்கட், தேங்க்யூ டு யூ as well. நீங்கள் உங்கள் என்டையர் டீம் என்னை சூப்பராக ப்ரமோட் பண்ணுறீங்க படத்தை. தேங்க்யூ வெரி மச் வெங்கட். ஏடிஸ் பாய்ஸ், சாரி உங்களை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஐ திங்க் நிறைய பேர் நீங்கள் படங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சில பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு நீங்களே ப்ரொடியூசர்ஸை தேடுறீங்க. ஸோ சில பேர் குழந்தைங்களாம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ பட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் once again Hisham, all the very best to you. Srikanth, we'll talk 28th August பேசுவோம் after the first show. To both you wonderful ladies, I wish you the best. Yeah, thank you. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஒன்ஸ் மோர் டீம், குட் ஈவினிங். ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கீங்க நமக்காக. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பை சேயிங் தேங்க்யூ டு ப்ரொடியூசர் யுவராஜ் சார். very big thank you sir. எதுக்குன்னா for giving Srikanth sir this opportunity. Thank you. Because of you we get to give once more to everybody out there. Thank you sir. This man, my director, has given his blood, his sweat, his heart and his heartbreak for this movie. So thank you so much for approaching and giving me this opportunity and trusting me with this, Srikanth sir. Thank you. நான் ஆக்சுவலி லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப டவுனான டைமில் இருக்கும் போது தான் ஒன்ஸ் மோர் கேம் டு மீ. ஸோ ஒரு நாளும் இந்த செட்டுக்கு போய் பிளேயிங் திஸ் அஞ்சலி கேரக்டர் ஹீல்டு மீ அண்ட் ஹெல்ப் மீ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார் ஃபார் தட். அண்ட் ஹிஷாம் has given an amazing album, not just as part of the crew but even as an audience. Thank you so much. And இதில் எனக்கு ஒரு பாட்டும் கொடுத்துருக்காரு, கண்ணே கண்ணேன்னு ஒரு பாட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹிஷாம். சாரி, ஐம் லிட்டில் எமோஷ்னல். ஆல்சோ தேங்க்ஸ் டு ஆல் த ஏடிஸ். ஒரு நாளும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட்டே இல்லாமல். பட் ஸோ ஸ்வீட் அண்ட் அ talented team of boys. Thank you so much boys. Seriously, I think you guys helped run the show. So thank you to the costume department, Nava, Nancy, everybody. And our DOP Foxy, ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க எல்லாமே. ஸோ தேங்க்யூ Foxy. And Sona,
you're making a debut with this movie. I wish you all the best. நானும் கொஞ்சம் பாட்டில் படத்துலலாம் பார்க்கும்போது I was also eyeing you. Very beautiful girl, very talented girl. I hope you get many, many, many more projects. So all the best to you. And last but not least, my co-star, Mr. Das. I'm so happy I got to work with you. First 2 times உங்களை மீட் பண்ணும்போது ஒரு ஃபேனாக மீட் பண்ணேன், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் டைம் அனிருத் கான்சர்ட்டில் உங்களை பார்த்தேன், அங்கே ஃபேனாக ஒரு ஃபோட்டோ கேட்டேன், நீங்கள் சிரிச்சிங்க. அண்ட் செகண்ட் டைம் உங்களை மீட் பண்ணது வந்து எனக்கு JFW அவார்ட் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணீங்க. அண்ட் த தேர்ட் டைம் ஐ மெட் யூ ஒன்ஸ் மோர் பூஜையில் ஒரு கோஸ்டாராக மீட் பண்ணேன். அண்ட் ஃப்ரம் தேர் ஐ திங்க் I've had a beautiful journey with you. ஒரு கோஸ்டாராக ஆரம்பித்து finishing this project as a very, very great friend of mine. Thank you so much. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், he's worked so hard and I think he's done a beautiful job. ஒரு வில்லனாக அவர் எவ்வளோ ரசிச்சிங்களோ, லவ் கொடுத்தீங்களோ, ஒரு லவர் பாயாகவும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, ரசிப்பீங்க, அதே லவ் கொடுங்க. அண்ட் ஜஸ்ட் அ பிக் தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட், he's no more, but I'm happy that he worked me. நான் ஸ்டேஜில் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒர்க். அண்ட் ப்ளீஸ் வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது தான் நானே ட்ரெய்லர் பார்த்தேன் ஃபோனில். பார்க்கும்போதே I could feel the amount of love that was put into this project. And just thank you so much. And எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வாங்க, படத்தை பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆர் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு அப்படி தான் இந்த படம், இந்த டீம் ஃபார் மீ. இங்கே இருக்கிற எல்லோரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ ஐ திங்க் திஸ் டீம் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நோ ஹவு லாங் ஐவ் வெயிட்டட் ஃபார் திஸ் ரிலீஸ். ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். I want to say thank you to Srikanth for giving me Indra. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ லேயர்டான ஒரு கேரக்டர் கிடச்சது பெரிய விஷயம். தேங்க்யூ. அண்ட் டு யுவராஜ் சார் ஃபார் at $1 Million, thank you for believing in this film. To Nash, to Foxy is not here, but for all the beautiful frames. All the cast and crew, to Hisham for giving me Indra. Aprom, Arjun, he's been so supportive since the beginning and fed me some great yummy Chennai food. And Aditi also since day one, so I'm very lucky. I want to say a big thank you to the ADs. They helped me a lot with my dialogues and scenes. To Nava for the costumes, all the cast and crew, all the technicians, thank you. So finally August 28th ku release ஆக போகுது. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. இந்த ஸ்டேஜுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன், ஸ்ரீகாந்தும் நானும். அண்ட் வந்து எமோஷ்னலாக இருக்குது. ஸ்ரீகாந்த் ஃபைனலி டேட் போட்டோம், கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து ஏன் இந்த எமோஷன்ஸ்னால், நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போதும் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், அந்த பையனோட ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைமில் தான் ஸ்ரீகாந்த் வந்து இந்த கதையை கொண்டு வந்தார். ஸோ படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அண்ட் வந்து இந்த படத்தில் எந்த எஸ்தட்டிக்ஸ், இந்த படத்தோட போஸ்டர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும், இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனாலும் அதுக்கு ஒரே காரணம் வந்து ஸ்ரீகாந்த் மட்டும்தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தோட பெரிய உழைப்பு இது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் கூட அதுக்கப்புறம் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். இருந்தாலும் இந்த படத்துக்காக, இந்த படத்தோட ரிலீஸ்க்காக எல்லாத்தையுமே முழுசாக கொடுத்த ஸ்ரீகாந்துக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா கம்பெனிக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். அண்ட் வந்து தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ஆல் த யுவர் ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலி சீரியஸாகவே இது வந்து உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா உழைப்புக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பேச ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த படத்தை ஆரம்பித்ததுமே இந்த படத்தை நம்பி ஆடியோ ரைட்ஸ் வாங்கின திங்க் மியூசிக் நிறுவனம். ஏன்னா அப்போ நாங்கள் சாங் எதுவுமே கம்போஸ் பண்ணலை.
அப்போ எங்ககிட்ட வந்து சாங்ஸ் இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த படத்தோட ஆடியோவை மிகப்பெரிய விலைக்கு வாங்கின திங் மியூசிக் நிறுவனத்துக்கும் திரு சந்தோஷ் அவர்களுக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போது நாங்கள் ஒரு 10 சாங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு 13 ட்ராக் இருக்குது படத்தில். அவங்க என்ன நம்பிக்கையில் இந்த ஆல்பம் வாங்கினாங்களோ அதை விட இந்த ஆல்பம் வந்து செம்மையாக பண்ணுன்றதை நம்புகிறேன். திங் மியூசிக்கோட டீம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து நேஷ் வந்து இந்த படத்தில் வந்து டெபியூ ஆகிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. லைக் வந்து ரொம்ப வருஷமாக நேஷ் எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நேஷ் ஏதாச்சும் பண்ணணுன்ற ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நேஷ் சில விஷயங்கள் பண்ணி ஸோ சில விஷயங்கள் சரியில்லாமல் போன டைம்லாம் இருந்திருக்கு. நிறைய அவனோட பெயின்ஸ் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஏதாச்சும் பண்ணியாகணுன்ற ஒரு ஆர்வத்தோட அந்த பையன் மூஞ்சில் எப்பயுமே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும். எதையா பண்ணணும், எதாச்சும் பண்ணணும், சரி இதுதான் கரெக்டான படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ டீசர்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்த ட்ரைலர் வரைக்கும் செம்ம ஒர்க் நேஷ். ஆக்சுவலி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூத்துக்கு அப்புறம் இது பெரிய வெற்றியாக இருக்குன்ற சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து யஷாம் ப்ரோ ஒரு மியூசிக்கல் லவ் ஃபிலிம்னு சொன்னதுமே இந்த படத்துக்கு கம்போசர்ஸ்க்கான விஷயங்கள் தான் நானும் ஸ்ரீகாந்த் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஸ்ரீகாந்த் வந்து எந்த டைம்லையுமே இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் யஷாம் என்னங்க ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் தான் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஒர்க், இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கேட்கும்போது, எவ்ரி ட்ராக் கேட்கும்போது எனக்கு வந்து பயங்கர செம்மையாக இருக்கேன்ற ஃபீல் எவ்ரி டைம் இருந்துகிட்ருக்கு. நான் வந்து நாட் ஒன்லி ஒரு ட்ராக், ஆக்சுவலி மிஸ்ஸோரித்திலேருந்து, இதயம்லேருந்து, கண்ணம்மாலேருந்து, இந்திராவிலேருந்து, ஸோ 13 ட்ராக் பேருமே நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒர்க் இது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தமிழில், குறிப்பாக தமிழில் பயங்கர பிஸி ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் திருப்பி டேட் கட்டாலுமே கிடைக்குமான்னு தெரியல, அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க. ஸோ செம்ம ஒர்க் பிரதர், ஆக்சுவலி ரொம்ப நன்றி. ஆக்சுவலி செம்ம ஆல்பம் இது. அண்ட் வந்து சோனா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த படத்துக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த படத்தில் டெபியூ ஆகணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக அவங்களோட பெரிய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சொன்ன அந்த படம் வந்து உங்களோட எல்லா பேஷன்ஸுக்குமே ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் வந்து அதித்தி வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுமே எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட் போகலாமான்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி ஓகே, ஸோ இந்த பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போதும் அதித்தி வந்தாங்க. ஸோ கதை கேட்ட டைமில் இருந்து அதுக்கப்புறம் என்டையர், அதாவது இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட சப்போர்ட் வந்து பெருசு. ஏன்னா வந்து இது சொல்லாமான்லாம் தெரில. என்னென்னா சில விஷயங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் ஆஃப் ஃபிலிம் தான், பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடி மாவீரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து சேலரியுமே என்னென்னா இந்த படத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நான் வந்து இல்லை நான் ஆர்ட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனால் அதை பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது ஆக்சுவலி. ஸோ வந்து ஒரு இந்த நம்பர் தான் இருக்குது, ஓகேவா, ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்தாங்க. ஸோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலுமே சூப்பராக இவ்வளோ தூரம் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி, இந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தில் நடித்ததுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்குமே ரொம்ப நன்றி அதித்தி, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்து அர்ஜுன் ப்ரோ, ஆக்சுவலி ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட நிறைய நாள் பேசியிருக்கோம், நிறைய நாள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த படம் கரெக்டாக வந்துடணும். ஏன்னா இந்த படம் வந்து அவர் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம், அது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இந்த படம் அவர் வந்து பெருசாக ஒர்க் ஆகணுன்றதுக்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எனக்கு அவ்வளோ கண்முன்னாடி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிபிள் கால் ஷீட் ஷூட் பண்ணாலுமே வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து நைட்டாக இருக்கட்டும், டேவாக இருக்கட்டும், எந்த டைமில் கூப்பிட்டாலுமே எந்த ஒரு சின்ன முகசுலிவும் இல்லாமல் ஒரு படத்தில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணேன். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கால் ஷீட் நடிக்க சொன்னாலே அதுக்குள்ளே இருக்க டிஸ்டர்பன்ஸ்லாம் தெரியும். இப்போ 2 கால் ஷீட் 3 கால் ஷீட் போகும்போது கூட இல்லை, ஓகே பண்ணிடலாம், பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்காக அவர் கொடுத்த உழைப்பு வந்து பெருசு. ஸோ அந்த உழைப்புக்கெல்லாம் இந்த படத்தோட வெற்றியை நாங்கள் திருப்பி தரணும்னு ஆசைப்பட்றோம். ஆகஸ்ட் 28 அது கண்டிப்பாக நடக்கும் பிரதர், ப்ராமிஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அண்ட் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பெரிய நன்றி. உண்மையாகவே ஒர்க் எல்லோரும் இந்த ஒரு 2 இயர்ஸ் கேப்பில் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி கேட்டு கூடவே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த படம் வந்து நிறைய சின்ன சூழலில் கரெக்டாக கொண்டு வர முடியாதான்னு யோசிக்கும் போதும் சரவணன் சாரோட
சப்போர்ட் வந்து பெருசு சார். நான் வந்து இப்போது லைக் இந்த படத்தை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டேட் போட்டு இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக நீங்கள் இருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் வந்து விவேக் பிரதர் ரொம்ப தேங்க்யூ ஓவர்சீஸ்க்காக. அண்ட் வந்து எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் டீம் நாகநாதன் அண்ட் அந்த வம்சி சார், ப்ரமோஷன்ஸ் வெங்கட். இப்போ நம்ம டீம் இருக்காங்களா? வெங்கட் மேலே வந்துரு. சாஜன், மணி. ஸோ வாடா, இவ்வளோதான் இருக்கீங்களா? சரி, ஓகே. ரொம்ப பெரிய டீம் ஆக்சுவலி. ராம் வாடா, யாராவது இந்த வந்துருங்கடா, மறந்துடுவேன். ஸோ இந்த சுதர்சன் நீ வந்துடுறா, வாடா வாடா வா, சும்மா ஜாலியாக வா, எல்லாரும் வராங்கடியோ, வாடா அப்படி வாடா. ஸோ வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு ஒரு லாஸ்ட்டாக பிளான் ஒரு ஷார்ட்டாக டைமில் பிளான் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட அவுட்புட்டாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ப்ரமோஷன் பிளானிங்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், இந்த படத்தில் முன்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே இப்போ அவங்கவுங்க பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப நன்றி. ஆகஸ்ட் 28 ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான படம், எமோஷனாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஜேர்னி இது. இந்த படத்தை கதை கேட்ட நாள்லேருந்து அதை பெரிய தேட்டரில் பார்க்கணுன்ற ஆசை கிட்டத்தட்ட நிறைவேற மாதிரி கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு ஜென்யூனான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். நான் வந்து பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்ல, ஜென்யூனாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆனஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கிம்மிக்ஸும் இல்லாமல் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். 28ஆம் தேதி ஒன்ஸ் மோர் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. So happy to be here. Arjun Das, Aditi, Sona, Srikanth, Nash, Yuvraj, $1 Million Studios. Thanks for having me as a family of Once More. This is my first film in Tamil. I am very, very happy to be part of this film because after Hridayam, I think this is one album which I have thoroughly enjoyed working on, and I am really sure that I'll be able to talk more after the film comes out on 28th. It's not just about the cast or just about the production, but the topic that Once More is trying to talk is a very relevant, very sensitive topic which Srikanth is trying to explore in this film. I am very sure all of us will be able to see any of these three characters. We'll be able to relate to that character. This is the main reason as to why I also chose to do this film. And I need to thank my music team for helping me complete this film in full swing. My wife Aisha, she's not here. Thank you for being my biggest support, especially for this film. And thank you, Srikanth, for giving amazing lyrics for the songs. And I know how much we have sat through over these last few months in creating a amazing sound album for this film. And I am very sure the film and the album will stay forever in Tamil cinema, and people will talk about this. I'm very, very excited for this film. Please, all of you, please make sure that you don't miss this film in theaters. I'm sure it's a great musical experience for all of you. See you all on 28th. Thank you. மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் அது ஒரு தனி கெத்தான ஒரு பேர் இருக்குது. அந்த கம்பெனியில் நடிக்கணுன்றது எல்லா நடிகர்களுடைய ஒரு ஆசையாக இருக்கும். எனக்கும் அந்த ஆசை இருந்தது. இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள், இயக்குனர் மற்றும் ஹீரோ ஹீரோயின் சக நடிகர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மீடியா பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 28ஆம் தேதி அனைவரும் சேர்ந்து கண்டு கழிப்போம். இந்த சாங் ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது, கண்ணம்மா. சூப்பர் ஹிட் ஆகும். ஒன்ஸ் மோர் நானே கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு தம்பி ஒன்ஸ் மோர் கேட்டார்.
சரி, வெரி நைஸ், தேங்க்யூ. To everyone. I'd like to thank Srikanth. Por and Dangela Naga meet Pano, and through Richie, he got to know me. And I acted as Aditi's mom. It was fantastic working with her and the whole team. AD's love, seriously. And Arjun, yeah, little bit of role. Still, we're trying to get a picture from you, with you, right? And yeah, it was a fantastic experience working in this film. Thank you once again to everyone, including the producer. Thank you, thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் பேசுகிறதே கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக தான் இருக்கும், பட் குட் டு பி பேக் ஓவர் ஹியர். தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணுன்னா, சாரி, என் பேர் அனுஷா பிரபு. நான் இதில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அர்ஜுன் சாரோட சிஸ்டராக பண்ணியிருக்கேன் நான் இதில். ஸோ தேங்க்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டு அவர் ப்ரொடியூசர் யுவராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் சார், என்னோட டைரக்டர். ஐ திங்க் எங்களோட ஜேர்னி ஃப்ரம் விழிகளில் அருகினில் வானம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போது ஒன்ஸ் மோர் வரைக்கும் வந்திருக்குன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இஸ் பியூர் ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கும்பலாக தான் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ண படமாக தான் இருக்கும். அதனால் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ப்ராஜெக்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி மேம், அர்ஜுன் சார், Sona ma'am. It was such a lovely pleasure working with you, and all the very best for this project. I'm sure you'll be shown in a different light, ma'am. It's going to be amazing year as well for you all. All the very best. To the DOP, Foxy, visual sense பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள் எல்லாருமே. அவருக்காகவே மட்டும் நிறைய பேர் வருவாங்க. பட் விக்னேஷ் சார் அண்ட் ஃபாக்ஸி சாரோட காம்போ வந்து ஒரு பயங்கரமான காம்போ. அது இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நாஷ் சார், லவ்லி எடிட்ஸ், லவ்லி கட்ஸ். ஹேஷம் சார், உங்கள் மியூசிக் இல்லைனா இந்த படம் வந்து எப்படி முன்னால் இன்னும் எலிவேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஜஸ்ட் know about it. But thank you so much for coming as a music producer itself. And to my co-actors, to everyone present media, உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் மோர் 28th August தியேட்டர்ஸில் எல்லாருமே வரணும், பார்க்கணும். அண்ட் blesses all. Thank you so much. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அர்ஜுன் சார் இன்லாவை பண்ணியிருக்கேன். சங்கர் சார் பொண்ணுக்கு அப்பாவை பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். லவ்லி ஃபில்ம், எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிருத்விராஜ். எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு இந்த படத்தில் நடிக்கும் போது. அர்ஜுன் சார் வந்து எங்கூட ஃப்ரெண்டாக இருப்பார். அடுத்து எனக்கு அம்மா கேரக்டர் பண்ணாங்க, அவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க. அடுத்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு செட்டு. தேங்க்ஸ். இந்த விழாவிற்கு என்னை அழைத்த தம்பி யுவராஜுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு திரைப்படம்ன்றது கேமராவுக்கு முன்னாடி மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. முதல்ல ஒரு கதை கரு எங்கேயோ யாரோ ஒரு மனசில் உருவாகி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தோணும். அந்த கதை கருவை வடிவமைக்கிற விதமாக அந்த நபர் அதை எழுதவோ இயக்கவோ செய்யணும். அதுக்கு பிறகு அந்த கதைக்கு வந்து முதலீடு செய்ய ஒரு தயாரிப்பாளர் வேணும். அந்த கதைக்கு உயிரோட்டம் தரும் விதமாக நடிகர்கள் நடிக்கணும். அடுத்து இரவு பகலாக ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படின்னு பலதரப்பட்ட மனிதர்களோட உழைப்பு அங்கே இருக்குது. அப்படி தான் ஒரு திரைப்படம் உருவாகுது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக தம்பி யுவராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படம் வந்து திரையில் 2 அல்லது 3 மணி நேரம் ஓடும். ஆனால் அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா பல வருடம் கூட இருக்கும். தொடர்ந்து தம்பியும் நானும் இது மாதிரி நல்ல வெற்றி படங்களை தயாரிக்கணும்னு தம்பிகிட்ட கேட்டுக்கிறேன். தொடர் வெற்றிக்கு மத்தியில் ஒன்ஸ் மோர் வெற்றியை இந்த ஒன்ஸ் மோர் திரைப்படம் தேடித்தரும்னு சொல்கிறேன். மீண்டும் இந்த படம் வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
ஆகஸ்ட் 28 அன்பே டயனா ஓடிடி ரிலீஸ். அதே ஆகஸ்ட் 28 ஒன்ஸ் மோர் தேட்ரிக்கல் ரிலீஸ். ஆகஸ்ட் 28 யுவராஜோட வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக வெற்றி திருநாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அன்பே டயானா படத்தில் தம்பி யுவராஜ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது, அந்த ட்ராவல் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது. அந்த சமயத்தில் தான் ஒரு ஒன்ஸ் மோர் படத்தை பற்றி என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அன்பே டயானா படத்தில் என்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனாலும் அன்பே டயானா படத்தில் தயாரிப்பாளர்களாக ஒருத்தராக என்னுடைய பேரையும் சேர்த்துருந்தார், எங்கள் நிறுவனத்தோட பேரையும் சேர்த்துருந்தார். அது ரொம்ப ரொம்ப பெருமையாக வாழ்நாளுக்கான பொக்கிஷமாக இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் படம் பார்த்தப்போ அன்பே டயானாவில் என் பேரை போடாதீங்கன்னு கெஞ்சினேன் யுவராஜ்கிட்ட. ஆனால் ஒன்ஸ் மோர் படம் பார்த்தப்போ இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல என் பேரை போடியா அப்படின்னேன். ஏன்னா ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி அந்த படத்தை பார்த்தப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் படம் பார்க்குறீங்களா சார்னு கேட்டார். நான் என் மனைவியோடு போய் படம் பார்த்தேன். அந்த படம் எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பரவசமான அனுபவம் கொஞ்சம் கூட மறக்கவே முடியாது. அந்த மேடைக்காகவோ இந்த நிகழ்வுக்காகவோ நான் சொல்லவே இல்லை. யுவராஜ் இந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, அன்பே டயானாவுக்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, அப்படி இருக்கே. குறிப்பாக அர்ஜுன் தாஸ் சாரை வில்லனாக பார்த்தாலே பிடிக்கும், ஹீரோவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், 2 ஹீரோயின்களோட ஹீரோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை ரகுவா பார்த்தாலும் பிடிக்கும், ரகுவரனா பார்த்தாலும் பிடிக்கும். குறிப்பாக சார் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நேற்று நைட்டு சார் விடிகாலம் 3:30 மணிக்கு கூட உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஒரு படம் ரிலீஸ் நேரத்தில் ஹீரோவை இவ்வளோ உயர்வா சார் அர்ஜுன் தாஸ் சார் நம்பி 10 படம் கூட பண்ணலாம் சார் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார், எதை பற்றியுமே செட்டப் பண்ண மாட்டாப்புல சார். கூப்பிடலையா, பொக்கே கொடுக்கலையா, வணக்கம் வைக்கலையா, மரியாதை பண்ணலையா, பேட்டா கொடுக்கலையா, எதை பற்றியும் கண்டுக்காத ஒரு ஆள் சார். எப்போவுமே சட்டை பண்ணாதவங்களை இந்த உலகம் சட்டை பண்ணும், அதுதான் நியதி. அதனால் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் உங்களுக்கு கிடைச்சே தீரும் சார். குறிப்பாக நான் படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை விட யுவராஜ் சொல்லி 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 பிடிச்சி போனது ரொம்ப. அதை தாண்டி குறிப்பாக இந்த படத்தில் மிக முக்கிய ஒரு முதுகெலும்பாக இயக்குனர் சங்கர் சாரோட மகள் அதித்தி சங்கர் பண்ணியிருக்காங்க. எனக்கு மேனேஜர் தங்கதுரை சார் ஒரு நல்ல நண்பர். எனக்கு உடன்பிறப்பை படம் கிடைக்காத தான் காரணம். சங்கர் சாரோட பொண்ணு நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை அவர் என்கிட்ட ஷேர் பண்ணப்போ அந்த ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தார். மீடியாக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாலே எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் சொன்னேன், சார் இது ஒரு அதிக பிரச்சனைத்தனமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சாரோட பொண்ணு நடிக்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ தம்பி சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்தா நல்லாயிருக்கும், நான் வேணா தம்பி சிவகார்த்திகேயன் சார்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் தங்கதுரை சார் இல்லைப்பா ஆல்ரெடி பேசிட்டாங்க, வேற ஒரு படம் கமிட் ஆகிட்டாங்க, விருமன் ஒரு படம். ஓ அப்படியே கார்த்தி சார் கூட சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன். அந்த படம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிச்சு. அடுத்து சிவகார்த்திகேயன் சார் கூட அவங்க நடிக்க போகிறாங்கிற தகவலை தங்கதுரை சார் எனக்கு சொன்னார். அது பாருங்கள், நம்ம எண்ணம் எந்த அளவுக்கு பலிக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் மாவீரன் படம் அமைஞ்சிச்சு. குறிப்பாக அவங்க ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பிச்சப்போ நான் விகடனை விட்டு வெளியில் பல காலம் ஆயிடுச்சு. ஆனாலும் விகடன் ஆசிரியர்கிட்ட பேசி, சார் இந்த பொண்ணுக்காக ஒரு 2 பக்கம் மட்டும் நான் ஜூவியில் ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லி சங்கர் மகளே வருக அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு. உங்களுடைய படிப்படியான வளர்ச்சி, அதாவது ஒரு பெரிய குடும்பத்தோட பின்னணியிலேருந்து வந்துட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, கதைகளை தேடுற அந்த பக்குவம் எல்லாமே மிகச்சிறப்பான ஒரு பாதையை கொடுக்குது. அதில் மிக முக்கியமான படமாக ஒன்ஸ் மோர் படம் இருக்கும். அற்புதம். அந்த படத்தோட முதுகெலும்பு அதிதி சங்கர்னு சொல்லலாம், அப்படி இருக்குது. அதே மாதிரி சோனா மேம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அந்தளவுக்கு நெஞ்சில் ஒட்டிக்கிட்ட ஒரு ஹீரோயின். இந்த படமே ஒரு கவிதை மாதிரி அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் வந்ததுக்காகலாம் சொல்ல, இந்த படத்தில் மிகப்பெரிய விஷயம் மியூசிக் எடிட்டிங், இது ரெண்டுமே ஏன்னா அப்படியே இன்னமும் கண்ணுக்குள்ளே அப்படியே இருந்துச்சு. அந்த படம் நகர்றதே தெரியாத அளவுக்கு எடிட் பண்ண அந்த பையன் யாருப்பான்னு கேட்டால் நேஷ் பேரை சொன்னாங்க. நான் பார்த்தப்ப அவர் உடன்பிறப்பு ஷூட்டில் தான் அவர் பார்த்தேன். எங்கள் 2 பேருக்குமே அந்த அனுபவம் நல்லா அமையலை சரியா. ஆனால் படம் பார்த்தோன்னே அப்படியே நேஷ் போய் கட்டி பிடிச்சி கொண்டாடணும்னு தோணுச்சு. அவ்வளோ யதார்த்தமாக அந்த படம் போகிறதே தெரியாத அளவுக்கு எடிட் பண்ணியிருந்தார். குறிப்பாக மியூசிக் ரொம்ப அந்த பாடல்களும் மியூசிக்கும் அந்த படத்துக்கான அந்த கவிதையை அவ்வளோ அழகாக மாற்றினது மியூசிக் தான். அந்தளவுக்கு அற்புதமாக அந்த படம் வந்திருக்கு.
ஒன்ஸ் மோர் வந்து இங்கே எப்படி ஒன்ஸ் மோர் திரும்ப கேட்டாங்களோ அதே மாதிரியான ஒன்ஸ் மோர் சத்தங்கள் தியேட்டர்லேயும் நிச்சயமாக கேட்கும். குறிப்பாக சத்யா மேம் சொன்ன மாதிரி யுவராஜுக்கும் இந்த வெற்றி வந்து ஒன்ஸ் மோர் வெற்றி அமையட்டும். குறிப்பாக யுவராஜ் பற்றி நான் வந்து சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். யுவராஜோட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் நான் நிற்கிறது வந்து ரொம்ப பெருமையாக, கிட்டத்தட்ட அவருடைய உடன்பிறப்பாக நான் மாறி நிற்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படி வந்து இனிப்புச் சுவை மற்ற எல்லா சுவைகளையும் தோக்கடிச்சோ, எப்படி கிரிக்கெட் விளையாட்டு மற்ற எல்லா விளையாட்டுகளையும் தோக்கடிச்சோ, அந்த மாதிரி யுவராஜுங்கிற நண்பன் கிடைச்சதுக்கப்புறம் மற்ற எல்லா நண்பர்களும் எனக்கு காணாமல் போயிட்டாங்க. அந்தளவுக்கு யுவராஜ் என்கிட்ட வந்து அவ்வளோ ஈர்ப்பாக நெருக்கமாக இருக்கிறாரு. யுவராஜை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நினைவுக்கு வரும். அதை மட்டும் சொல்லி நான் விடைபெறேன். எங்கள் ஊரில் ஒரு பெரியப்பா ஒருத்தர் வாழை மரம் வச்சுருந்தார். செவத்தை ஒட்டி ஒரு வாழைமரம் ஒரு வாழைமரம் வளர்க்குறாருன்னா அந்த கன்று வளர வளர அதில் உள்ள இலைகளை வெட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பக்கத்து ஆட்கள். அதை பார்த்து அவர் கோவப்படவே மாட்டார், திட்ட மாட்டார், எதுவும் சொல்ல மாட்டார். அவங்களுக்கு தேவைப்படுது வெட்டுறாங்க அப்படின்னு வச்சுருவார். ஒரு கட்டத்தில் அந்த வாழைக்கட்டை வளர்ந்து தார் வெட்டுருச்சு. தார் விட்டு காய்கள்லாம் விட்டதுக்கப்புறம் அந்த பூவை பறித்து சமைக்கலாம்னு அவர் நினச்சிட்டு இருந்தப்போ யாரோ பூவை பறிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போவும் அவர் திட்டலை, கோவப்படலை, ஒன்றுமே சொல்லலை. இப்போ அது கறிவாழைக்காய் காய்ச்சி நல்ல பெரிய தாரை வெட்டலாங்கிற பருவத்தில் சீப்பாக அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போவும் அவர் எதுவுமே திட்டலை, கோவப்படலை. நான் வளர்த்த வாழைக்கட்டை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டீங்களா, எதுவுமே பேசலை. அந்த எந்த சீப்புமே இல்லாமல் அந்த வாழைக்கட்டை சும்மா அந்த காம்பவுண்ட் மட்டும் அப்படியே நிற்கிது. 2 நாள் கழித்து வெளியூர் போயிட்டு வந்து பார்க்குறாரு, அந்த வாழைக்கட்டையே காணும். அந்த வாழைக்கட்டையை வெட்டி தண்டை சமைக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் கோவப்பட்டு பேசின பார்த்ததில்லை. அன்னைக்கு மட்டும் கோவப்பட்டு பேசினார். என்ன பேசினாருன்னா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, வெட்டிட்டு போயிட்டீங்கன்னு பேசலை. அவர் சொன்னது, இந்த வாழை இலைகளை வெட்டிக்கிட்டீங்க, வாழை பூவை வெட்டிக்கிட்டீங்க, வாழைக்காயை பறிச்சுக்கிட்டீங்க, வாழை தண்டு வரைக்கும் வெட்டி எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் அந்த வாழை மரத்துக்கு கீழே ஒரு 5 அடிக்கட்டை இருக்குது. அந்த கட்டையில் ஏதாச்சும் ஒரு கட்டையை வெட்டி உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கணுங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்கு இல்லைன்னு சத்தம் போட்டார். நான் யுவராஜ் விஷயத்தை பார்க்குறப்பெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யுவராஜ்கிட்டேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது எதுவுமே இல்லை. நாம் எடுக்க வேண்டியது யுவராஜைத்தான். அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய உழைப்பை, அவருடைய கனவை, அவருடைய ரசனையை, அவருடைய ஆத்மார்த்த போராட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர யுவராஜ் மேலே வேறு எந்த வன்மத்தையும் நம்ம பரப்பவே கூடாது. மற்றவங்களுக்கு தான் இது ஆகஸ்ட் 28 இருக்கும். நிச்சயமாக யுவராஜுக்கு ஆகஸ்ட் 15 இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். அண்ட் ஒன்ஸ் மோர் ஃபைனலி படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மொமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி ஒன்ஸ் மோர் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு என்னை நம்பி சான்ஸ் கொடுத்த யுவராஜ் ப்ரோ, அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு. அவர் தான் என்னை ஸ்ரீகாந்த் ப்ரோக்கு ரெஃபர் பண்ணார். அண்ட் ஸ்ரீகாந்த் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, டைட்டில் டீசர், சாங் எல்லாமே ஒரு கண்டென்ட்டும் நாங்கள் அவ்வளோ இந்த படத்தோட சாங்ஸ் மாதிரியே அவ்வளோ லவ் பண்ணி அவ்வளோ ஒரு விஷயமும் பார்த்து நாங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் யஷம் ப்ரோ சாங்ஸ்லாம் சூப்பர். அண்ட் படத்தில் ஆர்ஆரோடு பார்க்கும்போது படம் வேறு ஃபீல் கொடுத்துருச்சு நம்ம எடிட்டில் பார்த்ததுக்கு இதுக்கும். அதித்தி மேம், அர்ஜுன் சார், சோனா அண்ட் ஆல் தி கேஸ்ட் அண்ட் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோடய அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இப்போது இந்த படம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி இந்த படம் 28 ஸ்க்ரீன்ஸ்க்கு வருது. இந்த ரொம்ப நாட்களில் நம்ம லைஃப் வந்து எவ்வளோ வேணாலும் மாறி இருக்கலாம். பட் நம்ம படம் பண்ணப்போ எந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், எந்த ஃபீல், எந்த ஒரு லவ்வோடு பண்ணமோ அந்த லவ் எதுவுமே இந்த படத்தில் மாறலை, அப்படியே இருக்குது. அந்த லவ் அப்படியே தியேட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். 28க்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க, படம் பேசும். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் மோர் படம் வந்து எனக்கு பர்சனலாக வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அஞ்சலி மாதிரி ஒரு லவ் எல்லாருக்குமே கிடச்சிதுன்னா லைஃப்பில் வந்து எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா அந்த படத்தில் அவங்க அஞ்சலி லவ் பண்ணுற மாதிரி யாரையும் லவ் பண்ண முடியாது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த கம்ப்ளீட் குரூப். தேங்க்யூ. அவர் நான் இன்றைக்கி தான் நேராக பார்க்குறேன். ஃபோனில் வி ஹேட் அ கான்வர்சேஷன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வில் ரிலீஸ் இன் ஓவர்சீஸ் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வி ஆர் ரிலீஸிங் இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ லெட்ஸ் ஹோப் ஆன் August 28th. தேங்க்ஸ். ஸோ இதில் ஸ்ரீகாந்த் தான் நன்றி சொல்லணும். ஸோ அவரோட ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து என்னோடய ஒர்க்கை நோட் பண்ணி என்னை நிறைய இடத்துக்கு ப்ளேஸ் பண்ண வச்சுருக்காரு. லைக் என்னை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட படம் பண்ணும் போதும் என்னை நான் வச்சு கூப்பிட்ருக்காரு. ஸோ அவருக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தென் அர்ஜுன் சார், சார்னு சொன்னதுக்கு ஆக்சுவலாக அர்ஜுன் தான் அவர் கூப்பிடுவேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
முக்கியமாக ஏடி டீம்ஸ் எல்லாருக்கும் நன்றி, சுபாஷ் அண்ட் ரித்திக் எல்லாருக்கும். ஹாய், ப்ரெசன்ட் பீப்புள்ஸ்க்கு ஈவினிங், குட் ஈவினிங். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஏன்னா இந்த மொமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே இந்த படத்தில் பண்ண எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இந்த படம் எங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீகாந்த் ப்ரோ என்னை நம்பி இப்படி ஒரு ரோல் கொடுத்தது, அதை நான் புல் ஆஃப் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. டீமுக்கும் ரொம்ப, ஏடிஎஸ் டீம் எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதித்தி மேம் அவங்களோட ரொம்ப ஜாலியான ஒரு, நான் வந்து அவங்களோட ஒரு பெட் மாதிரி அவங்க கூட இருப்பேன். ஸோ ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அர்ஜுன் சார் வந்து அவரோட ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவரை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நேர்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரை பார்த்தா ஒரு டெரரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப ஹம்பிள். ஸோ சோனா மேமோட எனக்கு அவ்வளோ சீன்ஸ் இல்லை. ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஆல், என்னோட பேர் ஆரிஸ். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த விக்னேஷ் ப்ரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் யுவராஜ் ப்ரோக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப அர்ஜுன் சாருக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அவரோட படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்த மேம் ஆல்சோ சாரோட ஹேசாம் சாரோட மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ட்ரெய்லரில் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ லைக் எல்லா டேரக்டர் டீம், ரித்திக் ப்ரோ, சுபாஷ் ப்ரோ, பாலாஜி ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Hi, Philipson here. I think I'm the another Mallu guy in this gang, and I'm a colleague of Aditi in this film, and I really thank director for giving me this chance to be in this film, because this is my debut film. I've been doing theater for a few years, and this is my debut film. I'm so happy to be in this film, and whole crew, all the cast, all are just friends to me in this. Like I never felt like I'm another guy. Like ரொம்ப நன்றி இந்த டீமு கூட ஒர்க் பண்ணதுக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ.